இப்போ இந்த பிராமணன் தமிழனா? அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்கலாம் என்ன சொல்றாங்க? அவன் தெற்க தானே இருந்தான். இலங்கைங்கிறது எங்க இருக்கு? அப்படின்னு. தெற்கு நோக்கி பகுதியில தான். ஆமா. இப்போ ஒரு கேள்விங்க. இந்த இப்போ இருக்கிற இலங்கைய ராவணனுடைய இலங்கைன்னு சொல்றாங்க. ஒரு கேள்வி என்னடான்னா, இலங்கையிலே சீதை இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட அனுமான், அங்கே மகேந்திர பர்வதத்திலே ஏறி நின்று ஓங்கி ஒரு உத விட்டாரு. அது அப்படியே ஆகாய மார்க்கமாக பறந்து வந்தாரு. வந்து இலங்கையில சாயந்தரம் இறங்குனாருன்னு இருக்கு. அவர் புறப்படும்போது ஏர்லி மார்னிங். வந்து ரீச் ஆகுறபோது லேட் ஈவினிங். அப்போ 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு விமானத்தில சென்னையில ஏறுனா, அங்க ஸ்ரீலங்காவுக்கு எப்போ போறீங்க? 1/2 ஹவர்ல போயிடுறீங்க. ஆமா. 1/2 அன் ஹவர்ல போகும். அந்த விமானத்த விட இவரு வேகமா போயிருக்காரு. அப்படி இருக்கிறபோது, அது இந்த இலங்கை அல்ல. அனுமான் போய் குதிச்ச இலங்கை, 12 மணி நேர பயணத்துக்கு பிறகு சேரக்கூடிய இலங்கை. அது எங்கே? இப்ப வந்து அகழ்வாராய்ச்சி துறைக்காரங்க, ஜியாலஜி ரிசர்ச்லாம் என்ன சொல்றாங்க, லெமூரியான்னு ஒரு கண்டம் இருந்தது. ஆஸ்திரேலியா பக்கத்தில. அது இப்ப கடலுக்குள்ள போயிடுச்சு. ஒருவேளை அது அந்த இலங்கையா இருந்திருக்கலாம் என்று யோசிக்கும்படியாக இருக்கிறது. அப்போ தமிழுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவன் ராவணன் என்ன பாஷை பேசினான்? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லையா? ஆமா. அந்த கேள்வி முன்வைப்பாங்கல்ல கண்டிப்பா. ஆமா. தமிழன்னு சொன்னா, அவன் தமிழ்ல தானே பேசியிருக்கணும். அப்படிங்கிறபோது, சீதையை அவன் தூக்கிக் கொண்டு வந்தான். சீதை என்ன பாஷை பேசினா? சீதையுடைய மதர் டங் என்ன? ராமன் சீதைக்கு என்ன மதர் டங்? சான்ஸ்கிரிட்டுடைய ஒரு புரோக்கன் ஃபார்ம். பிராகிருதம் என்று சொல்லப்படுவது. இந்த சீதை மொதன்னு ராவணன பார்க்கிறபோது, காட்டுல இவன் பிச்சைக்காரனா வர்றான். சாமியாரா வர்றான். உடனே வந்து, "என்னம்மா தனியே இருக்கிறியே! உனக்கு யாரும் இல்லையான்னோனே?" "இல்ல என் கணவர் இருக்கார். என் கொழுந்தன் இருக்கார். அவங்க வெளிய வேட்டைக்கு போயிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்றார். இப்போ அது எந்த பாஷையில இவன் கேள்வி கேட்டான்? அவ எந்த பாஷையில பதில் சொன்னா? தமிழ்ல பேசுனாங்க? இல்ல. என்ன சான்ஸ் இருக்கு? இல்ல. அப்போ அவன் சம்ஸ்கிருதத்தில கேட்டான். இவளும் சம்ஸ்கிருதத்தில பதில் சொன்னா. ச சீதைக்கும் ராவணனுக்கும் நெடுநேரம் வந்து கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அவன் வாடிங்கிறான், நான் வரமாட்டேங்கிறா அவ. போராட்டம். அசோகவனத்தில. அதெல்லாம் என்ன பாஷையில இருந்தது? அது யோசிக்கணும். அனுமான் போய் என்ன பாஷையில பேசினாரு? அப்போ அங்கே சம்ஸ்கிருதம் பேசினவன் ஒரு பிராமணன் அவன், ராவணன்.